எகிப்து நாட்டுப் பேரரசன் ஒருவன் வீரர்களுடன் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான். தன் விரலில் முத்திரை மோதிரம் இல்லாததை பார்த்து திடுக்கிட்டான். பரம்பரையாக அணிந்து வந்த மோதிரம் அது. அந்த மோதிரம் இல்லாவிட்டால் தன் ஆட்சி நிலைக்காது. இந்த பாலைவனத்தில்தான் விழுந்திருக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். வீரர்களிடம் அவன் பாலைவனம் முழுவதும் சல்லடை போட்டு தேடுங்கள். என் முத்திரை மோதிரம் கிடைக்காவிட்டால் உங்கள் உடலில் உயிர் இருக்காது என்றான். அவர்கள் அனைவரும் அந்த பாலைவனத்தில் மோதிரத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள். நாட்களாகியும் மோதிரம் கிடைக்கவில்லை. எரிச்சலும் கோபமும் கொண்டான் அவன். ஒட்டகங்களின் மணியோசை அவன் கோபத்தை அதிகப்படுத்தியது. முதுகில் பொருள்களுடன் நிறைய ஒட்டகங்கள் வருவதை பார்த்தான். வீரன் ஒருவனிடம் அந்த ஒட்டகங்களின் சொந்தக்காரனை அழைத்து வா என்று கட்டளையிட்டான். வீரனுடன் வந்த இளைஞன் ஒருவன், பேரரசே, வணக்கம் என்று பணிவாக வணங்கினான். பேரரசே, மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த வணிகள் நான். என் பெயர் அமீர். அங்கே பேரீச்சம் பழங்களை வாங்கி எகிப்து நாட்டில் விற்பதற்குச் செல்கிறேன் என்றான் அவன். இதைக் கேட்ட பேரரசன், பேரீச்சம் பழங்கள் இங்கிருந்துதான் 1000 கல் தொலைவில் உள்ள மொரோக்கோவிற்கு செல்கின்றன. இங்கே விற்பதைப் போல அங்கே 4 மடங்கு விலை விற்கும். அங்கே பேரீச்சம் பழங்களை வாங்கி இங்கே விற்க வந்திருக்கிறாயே, உன்னைப் போன்ற முட்டாளை நான் பார்த்தது இல்லை என்றான். தன் கவலையை மறந்து கலகலவென்று சிரித்தான். பேரரசே, நீங்கள் நினைப்பது போல நான் முட்டாள் இல்லை. என் தாயாரின் வாழ்த்தை சோதனை செய்யவே இப்படிச் செய்தேன். தொட்டது எல்லாம் துலங்கும் என்று என்னை வாழ்த்திவிட்டு என் தாயார் இறந்து விட்டார். அதன் பிறகு நான் எந்த வணிகம் செய்தாலும் பல மடங்கு இலாபம் கிடைத்தது. நண்பர்களிடம் நான் என் தாயாரின் வாழ்த்தை சோதனை செய்ய விரும்புகிறேன். எனக்கு பெரிதாக இழப்பு வர வேண்டும். என்ன வணிகம் செய்யலாம் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இங்கே பேரீச்சம் பழம் வாங்கி எகிப்து நாட்டில் விற்பனை செய். இலாபம் வர வாய்ப்பே இல்லை என்றார்கள். அதன்படியே நான் 100 ஒட்டகங்களின் முதுகில் பேரீச்சம் பழக்கூடைகளை ஏற்றிக்கொண்டு எகிப்து தலைநகர் கெய்ரோ செல்கிறேன். பேரரசே, என் தாயாரின் வாழ்த்து எல்லையற்ற ஆற்றல் வாய்ந்தது. இங்கே நான் கைப்பிடி மணலை அள்ளி கீழே போட்டால் அந்த மணல் தங்கமாகிவிடும். நீங்களே பாருங்கள் என்று உணர்ச்சி பொங்கச் சொன்னான். குனிந்து கைப்பிடி மணலை எடுத்துக் கொட்டினான். கீழே விழுந்த மணலில் முத்திரை மோதிரம் பளபளத்தது. அந்த மோதிரத்தை எடுத்து விரலில் அணிந்து கொண்டான் பேரரசன். தாங்க முடியாத மகிழ்ச்சியில் அவனை கட்டித் தழுவிக் கொண்டான். நான் இழந்த முத்திரை மோதிரம் உன் தாயாரின் வாழ்த்தினால்தான் திரும்பவும் எனக்கு கிடைத்தது. உன் தாயாரின் வாழ்த்தை இனி சோதனை செய்யாதே. இந்த பேரீச்சம் பழங்களை நீ வாங்கிய விலையைப் போல 100 பங்கு விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன். என் அன்பிற்கு இனிய விருந்தினனாக அரண்மனையில் தங்க வேண்டும் என்று அவனை அழைத்துக் கொண்டு கெய்ரோ புறப்பட்டான்.